உன்னுடைய எல்லா பாவங்களின் நிமித்தமும் உன்னுடைய எல்லா எல்லைகளிலும் நான் உன் ஆஸ்தியையும் உன் பொக்கிஷங்களையும் கிரயமில்லாமல் சூறையிடுவிப்பேன். நீ அறியாத தேசத்தில் உன் சத்துருக்கள் வசமாக நான் உன்னை தாண்டிப் போக பண்ணுவேன். உங்கள் மேல் எரியப்போகிற அக்கினி என் கோபத்தினாலே மூண்டது என்று கர்த்தர் சொன்னார். எரேமியாவின் சத்துருக்களும் அவரை துன்பப்படுத்துகிறவர்களும் புயற்காற்றிலே காணாமல் போவதைப் போல காணாமல் போய்விடுவார்கள் என்று கர்த்தர் அவருக்கு வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் இதுவரையிலும் எரேமியாவிடம் பேசிவிட்டு இப்போது யூதா மனுஷரிடத்தில் பேசுகிறார். வடக்கே இருந்து வரும் இரும்பையும் வெண்கலத்தையும் இரும்பு நொறுக்குமோ என்னும் வாக்கியம் யூதா மனுஷருக்கு சொல்லப்படுவதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். யூதாவின் மனுஷர் தங்களுடைய சுய பலத்தையும் சுய பராக்கிரமத்தையும் நம்புகிறார்கள். தங்களுக்கு தைரியம் இருப்பதாகவும் தங்களால் தேவனுடைய ஆலோசனைக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க முடியும் என்றும் நினைக்கிறார்கள். கல்தையருடைய சேனை யூதா தேசத்திற்கு விரோதமாய் வருகிறது. தங்களுடைய சுய பலத்தினால் அவர்களோடு எதிர்த்து நின்று யுத்தம் பண்ண முடியும் என்று யூதாவின் மனுஷர் நினைக்கிறார்கள். கல்தையரின் சேனையில் உள்ளவர்கள் வடக்கே இருந்து வரும் இரும்பை போல இருக்கிறார்கள். உறுதியான நெஞ்சமுடையவர்கள், யாருக்கும் ஈவு இரக்கம் காண்பிக்க மாட்டார்கள். கல்தையர்கள் தங்கள் கைகளில் அகப்படும் எதிரி தேசத்தாரை சங்காரம் பண்ணிவிடுவார்கள். யூதா மனுஷருடைய சுய பலமும் சுய தைரியமும் சுய பராக்கிரமும் சாதாரண இரும்பை போல இருக்கிறது. இவர்களால் வடக்கே இருந்து வரும் கல்தையரை எதிர்த்து நிற்க முடியாது. கல்தையர்கள் வடக்கே இருந்து வரும் இரும்பை போலவும் வெண்கலத்தைப் போலவும் உறுதியாய் இருக்கிறார்கள். அவர்கள் யூதா மனுஷருடைய எல்லா எல்லைகளிலும் வந்து யூதா தேசத்தை சூறையிடுவார்கள். கல்தையர்கள் யூதா மனுஷருடைய பொக்கிஷங்களையும் எருசலேம் குடிகளுடைய ஆஸ்திகளையும் கிரயமில்லாமல் சூறையிடுவார்கள். யூதர்களுடைய எல்லா பாவங்களின் நிமித்தம் கர்த்தருடைய நீதியான நியாய தீர்ப்பு அவர்கள் மீது வந்திருக்கிறது. கர்த்தருடைய திட்டத்தின் பிரகாரமும் சித்தத்தின் பிரகாரமும் யூதாவின் மனுஷருக்கு இந்த தண்டனை உண்டாயிற்று. எரேமியா தீர்க்கதரிசி ஒரு செல்வந்தர் அல்ல, அவர் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். கல்தையர்கள் யூதா மனுஷருடைய ஆஸ்தியையும் பொக்கிஷங்களையும் கொள்ளையிடும் போது எரேமியாவுக்கு ஒரு இழப்பும் உண்டாகாது. இழந்து போவதற்கு அவரிடத்தில் ஆஸ்தியோ பொக்கிஷங்களோ ஒன்றுமில்லை. இதன் நிமித்தமாய் கல்தையர்கள் எரேமியாவை நன்றாய் விசாரிப்பார்கள், அவரை பட்சமாய் நடத்துவார்கள். யூதாவின் மனுஷரிடத்திலோ திரளான பொக்கிஷங்களும் ஏராளமான ஆஸ்திகளும் இருக்கிறது. கல்தையர்கள் அவர்களை சூறையாடுவார்கள். கல்தையர்கள் அவர்களுடைய பொக்கிஷங்களை சூறையாடுவதற்காக அவர்களை சங்காரம் பண்ணி போடுவார்கள். இந்த பேரழிவு யூதா தேசத்தின் எல்லா எல்லைகளிலும் உண்டாகும். தேசத்தின் கடைசி எல்லையில் உள்ளவர்களும் சங்காரம் ஆவார்கள். யூதா தேசத்தின் பாவத்திலும் அக்கிரமத்திலும் அதன் குடிமக்கள் எல்லோருக்குமே பங்கு இருக்கிறது. தேசம் முழுவதும் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யும் போது பாவத்திற்கு வரும் தண்டனையில் தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் பங்கு இருக்கும். யூதா தேசத்தாரின் பாவங்களின் நிமித்தமாய் கர்த்தருடைய நீதியான நியாய தீர்ப்பு அவர்கள் மீது வருகிறது. கர்த்தர் அவர்களிடத்தில், நீ அறியாத தேசத்தில் உன் சத்துருக்கள் வசமாக நான் உன்னை தாண்டி போக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இது கர்த்தருடைய கோபமான வார்த்தை. கர்த்தருடைய ஆக்கினை தீர்ப்பு அவர்கள் மீது வந்திருக்கிறது. யூதாவின் மனுஷரும் எருசலேமின் கொடிகளும் கர்த்தருடைய கரங்களில் இருந்து நியாய தீர்ப்பை பெற்றுக் கொள்கிறார்கள். அவர்கள் தண்டனைகளையும் வேதனைகளையும் உபத்திரவங்களையும் அனுபவிக்கிறார்கள். அவர்களுடைய எல்லா பாவங்கள் நிமித்தமும் கர்த்தருடைய நீதியான நியாய தீர்ப்பு அவர்கள் மீது வந்திருக்கிறது. உங்கள் மேல் எரிய போகிற அக்கினி என் கோபத்தினாலே மூண்டது என்று கர்த்தர் யூதா மனுஷரிடத்தில் சொல்லுகிறார். யூதாவின் மனுஷருக்கு சமாதானம் இருக்காது, அவர்களுக்கு ஆறுதலும் உண்டாகாது. கர்த்தரிடத்தில் இருந்து அவர்களுக்கு ஒரு நன்மையும் கிடைக்காது. யூதாவினுடைய ஆஸ்திகள் எல்லாம் பாபிலோன் தேசத்தாருக்கு கொள்ளை உடைமைகளாகும். யூதா தேசத்தார் தங்களுடைய பாவங்களின் நிமித்தம் தங்கள் பொக்கிஷங்களை எல்லாம் இழந்து போவார்கள். அத்துடன் தாங்களும் அந்நிய தேசத்தின் சிறையிருப்புக்கு போவார்கள்.